ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கோட் ஹரிசான். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ப்ரோக்ராமிங்னா என்ன, ஸோ அது எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது, ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சி ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகே, சி ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது இது யார் டெவலப் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்னிஸ் ரிச்சி அப்படிங்கிறவர் தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. இந்த இயர் 1970 வந்து அவர் டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து கம்பைல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம். கம்பைல் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு ஹியூமனுக்கு புரியுற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் எழுதுறோம் இல்லையா? ஸோ இப்போ ஒரு சிலயோ இல்ல ஜாவாலயோ பைத்தான்லயோ நம்ம ப்ரோக்ராமிங் எழுதுறோம். இது வந்து ஹியூமனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி எழுதுறோம். இது வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மிஷின் லெவல் லாங்குவேஜ் அல்லது பைட் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னா, கம்ப்யூட்டருக்கு புரியணும். கம்ப்யூட்டருக்கு வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் புரியும். ஸோ நம்ம சொல்ற லாங்குவேஜஸ் அதுக்கு புரியாது. ஸோ அது வந்து மிஷின் லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கம்பைலர் அப்படிங்கிறது என்னன்னா, இது ரெண்டுத்துக்கும் இதுல அது டிரான்ஸ்லேட்டர் மாதிரி இருக்கு. ஸோ நம்மளுடைய ஹை லெவல் லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்ணி சிபியு கம்ப்யூட்டருக்கு வந்து மிஷின் லெவல் லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ இது வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட். மறுபடியும் என்ன ஆகும், அங்க இருந்து மிஷின் லெவல் லாங்குவேஜ்ல இருந்து கன்வெர்ட் பண்ணி நமக்கு ஹை லெவல் லாங்குவேஜா சி ப்ரோக்ராம்ல நமக்கு அவுட்புட் ரிசல்ட்டா நமக்கு வரும். ஸோ இதை வந்து பண்றதுதான் வந்து கம்பைல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சி இஸ் ஒன் ஆஃப் த கம்பைல் லாங்குவேஜ். ஓகே, வாங்க இப்ப நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து டர்போ சி பிளஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஐ அக்செப்ட், நெக்ஸ்ட், நெக்ஸ்ட், எஸ், ஃபினிஷ். ஓகே, ஸ்டார்ட் டர்போ சி பிளஸ் பிளஸ். ஓகே, நம்ம வந்து இப்போ நியூ ஸ்கிரீனுக்கு போயிடலாம். ஃபைல், நியூ. ஸோ ஒரு நியூ ஃபைல் வந்து நம்ம ஓபன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எப்பவுமே எந்த ப்ரோக்ராம் எடுத்த உடனே நம்ம என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா, ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. ஓகே, ஹேஷ் இன்க்ளூட் stdio.hனா என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, stdio.h அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் என்னுடைய ப்ரோக்ராம்ல ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, அதுக்கான ஹெடர் ஃபைல ஆல்ரெடி அந்த ப்ரோக்ராம்ல பேக்கேஜா வச்சிருக்காங்க. அந்த கம்பைலருக்குள்ள பேக்கேஜா வச்சிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும் போது இதுக்கான ஹெடர் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போறது இங்க வந்து நான் ஒரு வேல்யூவை கெட் பண்ணி பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ அப்ப அதுக்கு எனக்கு ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வேணும், இல்ல ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னா, அதுக்கான ஹெடர் ஃபைல்ஸை நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இன்க்ளூட் பண்ணிடணும். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஹெடர் ஃபைலை நான் இந்த ப்ரோக்ராம்ல இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் வந்து ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து வாய்ட் மெயின், இன்னொன்னு வந்து இன்ட் மெயின். ஃபர்ஸ்ட் வாய்ட் மெயின் வச்சு எப்படி ரன் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்ட் மெயின் வச்சு எப்படி ரன் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ வாய்ட் மெயின் கொடுத்துட்டு ஓப்பன் பிரேஸ். எப்பவுமே ப்ரோக்ராம் எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் கையோட கொடுத்துருங்க. ஸோ இது வந்து இந்த ப்ரொசீஜர் வந்ததுன்னா உங்களுக்கு அப்பதான் வந்து எங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது எங்க க்ளோஸ் ஆகுதுன்னு தெரியும். ஸோ இப்போ வாய்ட் மெயின் கொடுத்த உடனே இந்த இடத்துல வந்து என்னுடைய ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ வாய்ட் மெயின்ல வந்து என்ன ஆகுது, நான் என்ன கொடுக்க போறேன்னா ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஹாய். ஓகே, இவ்வளவுதான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது என்ன கொடுத்துருக்கேன், பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ல இங்க நான் டபுள் கோட்ஸ்ல என்ன பிரிண்ட் பண்றேனோ அது அப்படியே எனக்கு வந்து அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். ஸோ இங்க மட்டும் நான் செமிகாலன் கொடுத்துருக்கேன்.
இங்க எங்கேயுமே நான் செமிகாலன் குடுக்கல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் முடியும்போது நம்ம எப்பவுமே என்ன குடுக்கணும்னா, செமிகாலன் குடுக்கணும். ஆனா ஒரு ஹெடர் ஃபைலுக்கோ, இல்ல ஒரு மெயின் ஃபைலுக்கோ நீங்க வந்து இங்க செமிகாலன் குடுத்தீங்க அப்படின்னா, ப்ரோகிராம் ரன் பண்ணும்போது உங்களுக்கு எரர் காட்டும். ஸோ எப்பவுமே மெயின் ஃபங்ஷன் மட்டும் கிடையாது. எந்த ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்ணாலும், இப்ப நான் ப்ரோகிராம்க்குள்ளேயே நான் வந்து ஒரு அடிஷன் ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்றேன். இல்லன்னா வந்து சப்ட்ராக்ஷன் ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, அந்த ஃபங்ஷனுக்கு பின்னாடியும் நீங்க செமிகாலன் வைக்கக்கூடாது. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரும் பண்ற தப்பும் என்னன்னா, மெயின் ஃபங்ஷனுக்கு பின்னாடி செமிகாலன் வைக்கிறது. ஸோ எந்த ஒரு ஃபங்ஷனுக்கு பின்னாடியும் செமிகாலன் போடக்கூடாது. ஸோ பிரிண்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம லாஸ்ட்டா என்ன குடுக்குறோம்னா, செமிகாலன் குடுக்கணும். ஓகேவா? இப்ப நம்ம இத ரன் பண்ணி பார்ப்போம். ஃபைல வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஃபைல் சேவ் பண்ணும்போது ஏதாவது ஒரு நேம். இப்ப நான் சாம்பிள் டாட் சி சிபிபின்னு குடுக்கக்கூடாது. டாட் சின்னு தான் குடுக்கணும். ஸோ சாம்பிள் டாட் சி அப்படின்னு குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு இப்ப நான் கம்பைல் பண்றேன். எரர் எதுவும் இல்ல. இப்ப ரன் பண்ணலாம். ஸோ ரன் ஸ்கிரீன் எனக்கு விசிபிளா இல்ல. ஏன் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ வந்து ஆல்ட் F5. ஸோ ஆல்ட் F5 குடுத்தீங்கன்னா, ஹாய் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுதா? ஓகேவா? ஸோ இத வந்து என்னால ஏன் பார்க்க முடியல அப்படின்னா, இங்க நான் வந்து getch அப்படின்னு குடுக்கணும். ஸோ இந்த கம்பைலர்ல அந்த ப்ராப்ளம் இருக்கும். நீங்க வந்து getch அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வரும். ஸோ getch குடுக்கணும் அப்படின்னா, இங்க நீங்க conio.h குடுக்கணும். getch ஓட ஹெடர் ஃபைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, #include conio.h. அதாவது கன்சோல்ல இருக்கக்கூடிய இன்புட், அவுட்புட் conio.h. ஓகேவா? இப்போ இந்த ரன் பண்ணி பார்த்துடலாம். ஹாய்ன்னு வந்துச்சா? ஓகே. இப்ப 2 தடவ எனக்கு ஹாய் வருது. நான் ஒரு தடவ தானே ஹாய் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய பழைய அவுட்புட்டும் சேர்ந்து எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ எனக்கு அது வேண்டாம் அப்படின்னும்போது, நான் இங்க என்ன குடுக்கணும்? கிளியர் ஸ்கிரீன் CLR SCR. ஓகேவா? ஸோ இப்ப இத நான் ரன் பண்ணும்போது, ஹாய். ஓகேவா? இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிரிண்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்? #include stdio.h எதுக்கு யூஸ் பண்றோம்? வாய்ட் மெயின் எதுக்கு யூஸ் பண்றோம்? எச் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். ஸோ எப்பவுமே ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த ஓப்பன் பிரேஸ், குளோஸ் பிரேஸ்க்குள்ள வருதுல்ல இது. இதுக்குள்ளேயும் வந்து உங்களுக்கு லூப் வரும், ஃபங்ஷன்ஸ் வரும், இது எல்லாமே வரும். ஆனா ஸ்டேட்மெண்ட்க்கு மட்டும் தான் நம்ம என்ன குடுக்கணும்னா, செமிகாலன் குடுக்கணும். ஓகேவா? ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு வேல்யூ கெட் பண்ணிக்கிறேன். யூசர் கிட்ட இருந்து இல்ல நானே ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். இன்ட் a = 10 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்ப எனக்கு இந்த வேல்யூ a = 10 அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ணணும். இப்ப இன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு டேட்டா டைப். ஸோ டேட்டா டைப் அப்படிங்கிறது, இப்போ யூசர் கிட்ட இருந்து நம்ம கெட் பண்றோம். இல்ல நம்மளே ஒரு வேல்யூ அசைன் பண்றோம். இப்ப ஏஜ்ன்னு எடுத்துக்கோங்க. ஏஜோட எக்ஸாம்பிள் வந்து இன்டிஜர். ஏஜ் எப்படி இருக்கும்? ஒரு முழு நம்பரா தான் இருக்கும். ஒரு ஹோல் நம்பரா தான் இருக்கும். ஸோ அது வந்து இன்டிஜர். இல்ல இப்போ ஒரு ஆவரேஜ் எடுத்துக்கிறோம். ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் எடுத்துக்கிறோம். மார்க்கோட ஆவரேஜ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? 98.5 இல்ல 83.5, 82.6 அந்த மாதிரி உங்களுக்கு டெசிமல்ஸ்ல வரும். ஸோ டெசிமல்ஸ்ல வர்றது எல்லாமே ஃப்ளோட். ஒரே ஒரு கேரக்டர் இப்போ ஸ்டூடெண்ட்டோட கிரேட் என்ன அப்படின்னு கேட்கிறோம். ஸோ அப்ப அது ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் டிஸ்ப்ளே பண்றது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இல்ல ஒரு ஹோல் வேர்ட் இப்போ வந்து திவ்யா இல்ல வந்து ஹலோ அந்த மாதிரி ஹோலா வந்து நம்ம பிரிண்ட் பண்ணக்கூடியது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் சிம்பிள் எக்ஸாம்பிளா ஒரு இன்டீஜர் வேல்யூ நானே அசைன் பண்ணிட்டேன். யூசர் கிட்ட இருந்து வாங்காம நானே 10 அப்படின்னு அசைன் பண்ணிட்டேன். ஸோ ஏ அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வேரியபிள். வேரியபிள் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ எனக்கு ஒரு நேம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இப்ப இந்த வேல்யூ 10 அப்படிங்கிறது மெமரியில போய் சேவ் ஆகும். ஸோ அது எங்க போய் சேவ் ஆகுது? அதுக்கு ஒரு பேர் வைக்கணும்ல. ஸோ அதுதான் வந்து ஏ. இப்ப நான் மறுபடியும் அகைன் நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஏவ பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னேன்னா, அது என்ன பண்ணும் கம்பைலர் அழகா அங்க போய் அந்த ஏக்குள்ள என்ன வேல்யூ சேவ் ஆயிருக்கோ, அத எடுத்து வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அதனால தான் நான் அதுக்கு அந்த வேல்யூக்கு ஒரு பேர் வைக்கிறேன். அதுக்கு பேர் தான் வேரியபிள். ஓகே. இப்ப நான் இன்ட் a = 10ன்னு குடுத்துட்டேன். இப்ப நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல எப்படி இத நான் பிரிண்ட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, %d, a. ஓகேவா? சோ இந்த %d எதுக்கு குடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டிஜர் அப்படிங்கிறதுக்கான ஃபார்மா ஸ்பெசிஃபையர் வந்து %d. இப்ப நான் ஃப்ளோட்ன்னு குடுத்திருந்தேன்னா, அதுக்கு %f.
ஸோ கேரக்டர் கொடுத்தேன்னா பெர்சன்டேஜ் சி. ஸோ இதெல்லாம் நம்ம பின்னாடி டீப்பா பார்க்கலாம். இப்போ நான் சிம்பிளா கொடுக்கறதுனால நான் பெர்சன்டேஜ் டி மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ எப்பவுமே நம்ம இங்க இன்ட்ன்னு கொடுத்தோம், ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் வந்து டேட்டா டைப் வந்து நான் இன்ட்ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ணும் போது எப்பவுமே நம்ம என்ன கொடுக்கணும், பெர்சன்டேஜ் டி அப்படிங்கிறது தான் கொடுக்கணும். இதை வந்து மறக்கவே கூடாது. நெக்ஸ்ட் இங்க வந்து ஏ இங்க ஏன் கொடுக்கணும் அப்படின்னா என்ன வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்க ஏக்கு பதிலா இன்னொரு இன்டீஜரும் வச்சிருக்கேன். இன்ட் பி இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னு வச்சிருக்கேன் அப்படின்னா இதுவும் இன்டீஜர் தான். அப்ப நான் இங்கேயும் நான் என்ன போட போறேன், பெர்சன்டேஜ் டி தான் போட போறேன். ஸோ பெர்சன்டேஜ் டின்னு போட்டா கம்ப்யூட்டருக்கு என்ன புரியும் அப்படின்னா நான் பிரிண்ட் பண்ண போறது ஒரு இன்டீஜர் வேல்யூ அப்படிங்கிறது தான் தெரியுமே தவிர அது என்ன இன்டீஜர் வேல்யூங்கிறத நான் ஸ்பெசிஃபைக்கா கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் இங்க கொடுக்கறது தான் வந்து ஏ. ஸோ நான் ஏன் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்தேன்னா ஏவோட வேல்யூ எனக்கு அங்க பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இது வந்து புரியிற மாதிரி இல்ல மேம். எனக்கு புரியிற மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட்ல த வேல்யூ ஆஃப் ஏ. ஸோ இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த வேல்யூ ஆஃப் அப்படிங்கிறது என்னன்னா இது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இது உங்களுடைய அவுட்புட் ஸ்கிரீன்ல அப்படி இப்போ நம்ம போன எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், ஹாய்ன்னு டைப் பண்ணோம். ஸோ ஹாய்ங்கிறது அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுச்சு இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துல என்ன ஆகும்னா த வேல்யூ ஆஃப் அப்படிங்கிறது அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். பிளஸ் பக்கத்துல என்ன வரும், இந்த பெர்சன்டேஜ் டிக்கு பதிலா என்ன வரும், ஏவோட வேல்யூ இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஸோ அவ்வளவுதான். ஸோ ஓகே, நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, எரர் வருது. என்ன எரர்ன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம கிளியர் ஸ்கிரீனுக்கு அப்புறமா நம்ம டிக்ளரேஷன் பண்ணக்கூடாது. ஸோ அதனால எரர் த்ரோ பண்ணுது. கிளியர் ஸ்கிரீனை வந்து நம்ம லாஸா கொடுத்துடலாம். ஸோ இது வந்து எப்பவுமே இந்த இன்டென்டேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பேஸ் விட்டுருவாங்க ப்ரோக்ராமுக்கு. எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டீங்கன்னா ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். சிஎல்ஆர் எஸ்சிஆர். ஓகேவா? டிக்ளரேஷனுக்கு அப்புறம் தான் நம்ம கிளியர் ஸ்கிரீன் கொடுக்கணும். இப்போ ரன் பண்ணுவோம். இந்த வேல்யூ சாரி, இதை வந்து உங்களுக்கு மீனிங்ஃபுல்லா இல்லை அப்படின்னா the value of a is 10. ஓகேவா? ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். ஓகே.